வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நல்ல தரமான பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. திடுக்கிடும் விஷயங்கள் சொல்லுவோம்ல, அதெல்லாம் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் ஆளே நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கொடுத்துட்டாங்க. ஷீல்டுக்கு இப்போது முக்கியமான ஆள் யார்? செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ். பிளட் லைனுக்கு முக்கியமான ஆள் யார்? ரோமன் ரெயின்ஸ். ஷீல்டு ப்ளஸ் பிளட் லைன் கொலாபரேஷன் நம்ம பார்த்துருக்கோமா? எஸ், அதை டபிள்யூபி உருவாக்குறதுக்காக செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைனில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் உருவாக்கியிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு நாட் அக்செப்டட் ஃபார் த செத் ராலின்ஸ். இதை மண்டே நைட்டால் காட்டியிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதே டைனிங்க நம்ம சோலோ சிக்காவாக இருக்கார்ல, அவர் மெதுவாக செத் ராலின்ஸை நம்ம வழியில் இழுப்போம், செத் ராலின்ஸை நம்ம கூட சேர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் அவரும் முடியாது நைனா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் இதை காட்டிட்டார். பட் ஆனால் சோலோ சிக்காவாக இருக்கார்ல, செத் ராலின்ஸை கேட்டு அவர் தான் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பிரான்சன் ரீடை சந்திச்சிருப்பார். நீங்கள் நல்லா நோட் பண்ணுவீங்களான்னு தெரில, பிரான்சன் ரீடும் பார்க்கறதுக்கு ஒரு சம்மோன் ஃபேமிலி மாதிரி தான் இருப்பார். பட் அவர் ஒரு ஆஸ்திரியன் ரெஸ்லர். இதே மாதிரி இந்த பக்கம் வருவோம். சாமி ஜயன் மற்றும் ஜே உசோ, ஜிம்மி உசோ இன்னைக்கு ஸ்மாக்டவுனில் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சாமி ஜயன் சொல்லியிருப்பார், சரி ரால் என்னுடைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கும், இப்போ நான் ஸ்மாக்டவுனில் ஒருத்தன் எனக்கு தெரியும், அவன்கிட்ட போய் பேச போகிறேன்னு. சரி, கோடி ரோட்ஸ் தான் அவருக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட போய் தான் பேச போகிறாருன்னு பார்த்தா ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா LA நைட் அவர்கிட்ட போய் பேசியிருப்பார். ஸோ பேசுனது எதுவுமே நமக்கு காட்டலை. ஆனால் LA நைட் சொல்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. இல்லைப்பா, எனக்கு வேறு மேட்ச் இருக்குது, என்னால் சண்டை போட முடியாது அப்படிங்கிறத செய்கள் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா LA நைட் காட்டியிருப்பார். ஸோ இதிலேருந்து நமக்கு ஒன்று புரியுது, என்னது, LA நைட்டும் இந்த டீமில் ஜாயின் பண்ண மாட்டார். சாமி ஜெயினுக்கு இப்போது பல்ப் வாங்கிட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை சொல்லணும். அதனால் ரோமன் ரெயின்ஸை யார்கிட்ட சொல்லலாம்? பாருங்களேன், பழைய ஃபார்முக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டாருங்க. அவருக்கு தனி ரூமு, ரோமன் ரெயின்ஸை சொல்லணும்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஜெமியன், ஜே உசோ. ஜே, நீங்கள் எந்த லெவலில் இருந்தீங்க? ஓஜி பிளட் லைன் வந்ததுக்கப்புறமா பழைய நிலைமைக்கு அப்படியே திரும்பிட்டீங்களே. சரி, நீங்கள் இந்த பிளட் லைன் ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா பழையபடி ஈட் ஜே ஊசோ வந்தால் நல்லா தான் இருக்கும். சாமி கெத்தாக தான்ப்பா இருக்கார், அவர் ஆள் கெத்தாக தான் இருக்கார். ஜெமியன் ஜே தான் இப்படி ஆகிட்டானுங்க. அதே மாதிரி பிளட் லைனோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். பாருங்களேன், ரோமன் ரெயின்ஸ் உட்காந்துருக்காரு தலைவர், மற்றவங்களும் நின்றுட்டு இருக்கிறாங்க. பழைய பிளட் லைன் மாதிரியே ஆகிட்டல. ஜாக்கப் ஃபாட்டு, சோலோ சிக்கவா அண்ட் பிளட் லைன் டீம் டெக்னாலஜி மிஸ் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ரோமன் ரெயின்ஸுடைய நியூ பிளட் லைன் ஸோ இதில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய தீம் மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். பழைய தீம் மியூசிக் பிளட் லைனுக்கு, இது அவருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ தான் இதில் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கும். அதாவது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கம்மியாக இருந்தது, ஜாக்கப் ஃபாட்டு டீம்லேயும் ஒரு ஆள் கம்மியாக இருந்தது. ஸோ அதில் ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பார். அதுதான் நம்ம பிரான்சன் ரீட். உண்மையிலேயே பல பேருக்கும் இது ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஏன்னா பிரான்சன் ரீட் பார்க்கவே ஒரு மான்ஸ்டர் லெவல் ரெஸ்லர். அவரும் ஒரு சம்மோன் ரெஸ்லர் மாதிரி தான் இருப்பார். கிட்டத்தட்ட அவரை பார்க்கும்போது நமக்கு அந்த சம்மோன் ஃபேமிலி அந்த தான் ஞாபகம் வரும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஜாக்கப் ஃபாட்டு கூட சேர்ந்தது மற்றும் சோலோ சிக்காவை கூட சேர்ந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே தாறுமாறாக இருந்தது. ஸோ பார்த்தாலே தெரியுது, சோலோ சிக்காவை டீம் ரொம்ப பவர் ஆகிடுச்சு. அவர் எடுத்தது சொத்த ஆள் இல்லை, எடுத்ததும் பொத்த ஆள், அதுவும் பிரான்சன் ரீட். பேசாமல் பிரான்சன் ரீட் பிளட் லைன்லேயே இருந்துருக்கலாம்ப்பா, பிளட் லைன்லேயே இருக்கலாம். ஒரு தரமான ஃபிசிக் எல்லாமே இருக்குது. ஒரு டஃப்பு கொடுப்பாங்க சோலோ சிக்காவுக்கு டஃப்பு. ஜாக்கப் ஃபாட்டுனா ஜாக்கப் ஃபாட்டுக்கு டஃப்பு இவர் கொடுப்பாரு. இப்படியே நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ரோமன் ரெயின்ஸ்க்கு துறந்து சுனாமி ஃபினிஷரை போட்டு பாருங்களேன். வழக்கமாக ஜாக்கப் ஃபாட்டு தான் ஸ்மாக்டவுனில் ஆதிக்கம் செலுத்துவார் நிறைய, இது எப்படி சொல்லலாம். பட் ஆனால் இன்றைக்கி ஜாக்கப் ஃபாட்டுக்கே ஆதிக்கம் செலுத்திட்டார் பிரான்சன் ரீடு. பிரான்சன் ரீடுக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருந்தும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சும்மா கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற நமக்கு தான் பயம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா சில்லாடி இருப்பார். அதெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதில் 100% நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோலோ சிவக்காவா டீமில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரான்சன் ரீட் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லை, போகும்போது பார்த்தீங்கன்னா வி த ஒன் அப்படிங்கிற சிம்பிளை சோலோ சிக்காவை கூட சேர்ந்து பிரான்சன் ரீட்டும் பண்ணியிருப்பாரு பாருங்களேன். அதாங்க சொல்கிறேன், உண்மையிலேயே பேசாமல் பிரான்சன் ரீட் பிளட் லைன்லேயே இருக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தகுதியான ஆளாக இருக்கார். அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அடி வாங்கினதுக்கப்புறமா ஜே உசோ ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்லியிருப்பார், இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் அவனை சேர்த்துக்கேன் அப்படின்னு சொன்னேன், நீ தான் கேத்துக்கல அப்படின்னு சொன்னார். ஸோ இதிலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது, செத் ராலின்ஸை பார்த்திங்கன்னா இவங்க குறி வச்சுட்டாங்க. செத் ராலின்ஸ் 100% பார்த்திங்கன்னா இவங்க டீமில் ஜாயின் பண்ண போகிறாரு.
ஸோ அதை விட ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சரி 5வது ஆள் நமக்கு தேவைப்படுது, பால் ஹேமன்ட்டை ஏதாவது கேட்பேன்னு சொல்லிட்டு மொபைலில் கால் ரோமன் ரெயின்ஸ்னு சொல்லும்போது ரோமன் ரெயின்ஸுடைய ஃபோன் நம்பர் உபயோகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதை பார்த்த உடனே ரோமன் ரெயின்ஸை ஷாக்கிங் ஆகிட்டார். செல்ஃபோனை கீழே போட்டுட்டு வாயை பிளந்துருப்பார். ரோமன் ரெயின்ஸுடைய மொபைல் இஸ் நாட் சர்வீஸ். ஸோ எப்படி இருந்திருக்கும் சார் ரோமனுக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் காய்ஸ், ரோமன் ரெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம். ஆனால் பிளட் லைன் ஸ்டோரி லைனில் இது ரொம்ப பெரிய திருப்பு முனையாக இருக்க போகுது. ஏன்னா பால் ஹேமனை பொறுத்த வரைக்கும் தகுடு தட்டம் விளையாடுறதுல நம்பர் 1 காயி. ஸோ இதுதான் ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு வேளை ஷாக்கிங்காக இருக்கலாம். 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, ரோமனுக்கு பால் ஹேமனில் என்ன பரிதாபம் இருப்பலாம். இவ்வளோ நாள் ரோமன்ட்ட பால் ஹேமன்ட்ட பேசாமல் இருந்திருப்பார். கண்டிப்பாக பால் ஹேமன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பரிதாபம் இருந்திருக்கலாம். ஸோ பால் ஹேமனை நினச்சி வருத்தப்பட்டிருக்கலாம். மேபி பால் ஹேமன் ஏன் நம்மள்கிட்ட ஃபோன் நம்பர் மாற்றினதை சொல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். பால் ஹேமன் புதுசாக நம்பர் வாங்கியிருப்பான், ஏன் நம்மள்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பான், இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லையே அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். ஏன் சோலோ சிக்காவுக்கு பால் ஹேமன் கூட சர்வீஸ் பண்ணக்கூடாது? இப்போது அவர் ட்ரைபல் சீஃப் கூட தானே சர்வீஸ் பண்ணணும். சோலோ சிக்காவை இப்போ அவர் ட்ரைபல் சீஃபாக ஏற்றுக்கிட்டு ஏன் சோலோ சிக்காவை கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இல்லை? நீங்கள் கேட்கலாம், எப்பா ரோமனுக்காக இருந்தவர் அழுதவர் ரோமன் ரெயின்ஸை விட்டு போக மாட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ரோமனுக்கு எப்படி மொபைல் வச்சுருப்பாரோ அதேமாதிரி ராக்குக்கும் பால் ஹேமன் ஒரு மொபைல் வச்சுருந்துருப்பார்ல, கால்மி த ராக்குன்னு சொல்லிட்டு ராக்குன்னு சொல்லி மொபைல் வச்சுருந்தார்ல, தனியாக மொபைல். ஏன் ராக்கு சொல்லியிருக்கக்கூடாது சோலோ சிக்காவை தான் ட்ரைபல் சீஃபாக இருக்கணும், அவனுக்கு பின்னாடி நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராக் ஏன் சொல்லியிருக்கக்கூடாது? ராக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் ராக்கு சொன்னதுனால பால் ஹேமன் கூட ஏன் சர்வீஸ் பண்ணக்கூடாது? என்னப்பா நீ சொல்கிற, சோலோ சிக்காவை எந்த அளவுக்கு நம்ம பால் ஹேமன் அடித்தார் அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா? தூக்கி போட்டு மீச்சிருப்பார், கமெண்ட்ரி டேபிளில் போட்டு சாகடிச்சிருப்பார், பால் ஹேமனுக்கே பாலை ஊற்றிருப்பாருலப்பா நம்ம சோலோ சிக்காவா. ஸோ அதெல்லாம் மறந்துடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூடபிள்யூல லாஜிக் அப்படிங்கிறது இன்லாஜிக்காக நிறைய விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக இப்போ ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பால் ஹேமன் ப்ராக் லெஸ்னர் அடிக்கடி பால் ஹேமன் ப்ராக் லெஸ்னரை சேவ் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவார். அதுவும் ரோமன் கிட்டேயே நான் ஒன்றா தான் சேவ் பண்ணுறேன், ப்ராகை சேவ் பண்ணதில்ல அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அந்த கடுப்பில் பால் ஹேமனே தூக்கி போட்டு மீச்சிருப்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு, நமக்கு தெரியும். ஸோ மேபி ஏன் அதே செக்மெண்ட் மீண்டும் நடக்கக்கூடாது? அன்றைக்கி ரோமன் ரெயின்ஸ் அப்படி அடிச்சிருப்பார் பால் ஹேமன். ஆனாலும் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி போன பால் ஹேமன் ஏன் இப்போ நம்ம சோலோ சிக்காவுக்கு பின்னாடி போக வாய்ப்பு இல்லை? வாய்ப்பு இருக்குல்ல. காலம் தானே எல்லாத்தையும் என்னது அது தமிழில் சொல்லுவாங்க, திருநெல்லிக்கும் காஸ்மோரா. அதனால் மேபி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பால் ஹேமனை வச்சு இதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் பண்ண போகிறாங்க. ஸோ பிளட் லைனில் இருக்கிற ஒரே குறைன்னு கேட்டிங்கன்னா பால் ஹேமன் இல்லாததான். மேபி பால் ஹேமன் மட்டும் சோலோ சிக்காவை கிட்ட போயிட்டான்னு வைங்களேன், சோலோ சிக்காவோட கெரியர் இஸ் சேஃப். கண்டிப்பாக ஃப்யூச்சர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக ஆகிறதுக்கு நிறைய தகுதிகளும் பார்த்திங்கன்னா சோலோ சிக்காவுக்கு இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ராக்கோடைய வேலைக்காக இருந்தால் அது இதை விட தாறுமாறாக இருக்கும். டோட்டலி இதுக்கப்புறமா இந்த பிளட் லைன் ஸ்டோரி லைனில் நம்ம எதை எதிர்பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, பால் ஹேமனோட ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் தான். பால் ஹேமன் பண்ண போகிற ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் மேபி இதுக்கப்புறமா சர்வைவ் சீரிஸில் ஒரு மேபி சோலோ சிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் வந்துட்டார் வைங்களேன், அவ்வளோதான். சோலி முடிஞ்சுது, செம்மையாக கொண்டு போகலாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பிளட் லைன் ஸ்டோரி நல்லா இருக்குது. இப்போவே ஸ்டாப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அடி இழுத்து ரெசல்மனி வரைக்கும் கொண்டு போகலாம். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இப்போவே சர்வீஸ் சீரிஸில் இந்த பிளட் லைன் வார முடிக்காமல் இதில் சோலோ சிக்காவை வின் பண்ண வச்சு அப்படியே ரெசல்மனியா வரைக்கும் கொண்டு போனால் உண்மையிலே நல்லா இருக்கும். ஒரு பக்காவான ஸ்டோரி லைன் இருக்குது, அது ஏன் பாதிலே ட்ராப் பண்ணணும்? அது என்னோடய கருத்து தான். அதுவும் சோலோ சிக்காவை கூட பால் ஹேமன் இருந்து பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸை விரட்டி அடிக்கிறாரு அப்படின்னா மாலை இதாண்டா சினிமா. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். அனதன் காய் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போது சோலோ சிக்காவா பக்கம்தான் 5 பேர் இருக்கிறாங்க, ரோமன் ரெயின்ஸ் பக்கம் 5 ஆள் இல்லை. ரோமன் ரெயின்ஸ் 5வது ஆள் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அது செத் ரோலன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிரான்சன் ரீட் ஜாயின்ட் ஆகிட்டார். அதனால் மேபி செத் ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ராவையே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவை போன வாரமே டேப் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் சோலோ சிக்காவை டீம் செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணி பிரான்சன் ரீடெல்லாம் வெற்றி பெற வச்சுருக்காங்க. மேபி அதை ஒரு காரணமாக வச்சு கூட செத் ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட ஜாயின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆஃப்டர் லாங் டைம் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ரோலன்ஸ் ஒரே ரிங்கில் நின்று சண்டை போடுற தருணத்தையும் நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்குல்ல.
இப்படி பல ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் நடக்க போகுது. அண்ட் ராவ்லேயும் நம்ம பிளட் லைன் ஸ்டோரி லைன் எதிர்பார்க்கலாம். ராவ் அண்ட் ஸ்மாக்டவுன் ரெண்டுலேயுமே பிளட் லைன் ஸ்டோரி லைன் வந்து ஆதிக்கத்தை செலுத்த போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரான்சன் ரீட் இப்போ பிளட் லைன் பக்கம் சேர்ந்தது தான் உண்மையிலேயே தார்மான சம்பவம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் காமிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.